எல்லாம் கிச்சன். இன்னைக்கு கமகமனு வாசனையான மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் குழம்பு செய்ய 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதை குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு. அப்புறமா நம்ம குழம்புல போட்டுக்கலாம், அதனால இப்போ 1 ஸ்பூன் போட்டால் போதும். தேவையான அளவு தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆறு to 7 விசில் வச்சு இறக்கிக்கலாம். 6 விசில் வச்சு இறக்கிட்டோம். இப்போ மட்டன் பீசஸ் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய். இதெல்லாம் லேசாக வறுபட்டதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1 ஸ்பூன் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மட்டனில் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கின ஒரு பெரிய தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் சாதா மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு தண்ணி இதோட போதும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி 15 நிமிஷம் கொதிக்க விடலாம். 3/4 ஸ்பூன் சோம்பு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஸ்பூன் துருவன தேங்காய், 1/2 ஸ்பூன் கசகசா ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை அரைச்சிக்கலாம். கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தண்ணி திரும்ப ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நல்லா மையாக அரைச்சிட்டோம். இப்போ இதை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம்.
குழம்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி உங்களுக்கு தேவைன்னா இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டோம். பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கினா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். மண் சட்டியில் மட்டன் குழம்பு சூப்பராக டேஸ்டியாக ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.